ஹாய் சோல்ஸ், வெல்கம் யூ. நான் உங்கள் சங்கரேஸ்வரி பேசுகிறேன். இன்னைக்கு நாம் பேச போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னா, தியானத்தை பற்றின ஒரு புரிதல் அப்படின்றத புத்த மதம் என்ன சொல்லுது, யூத மதம் என்ன சொல்லுது, ஜென் என்ன சொல்லுது, ஜென் துறவிகள் எப்படி ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு 3 பெர்ஸ்பெக்டிவில் நாம் பார்க்க போகிறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் இது தியானத்தை பற்றின ஒரு வீடியோ தான். கண்டிப்பாக அந்த வீடியோ பாருங்க, அப்பதான் உங்களுக்கு தியானத்தை தெளிவான புரிதல் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தியானத்தை பத்தி புத்தர் என்ன சொல்றாரு தெரியுமா? தன்னோட சீடர்களை கூட்டிட்டு அவர் போதனைக்காக ஒரு கிராமத்துக்கு போயிருக்காரு. போயிட்டு வர்ற வழியில தாகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தன்னோட அனந்தர் இருக்காரு இல்லையா, தன்னோட சீடர்கிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வா குடத்துல அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அப்போ அனந்தர் அந்த குளத்துக்கு போறாரு. அந்த குளம் ரொம்ப கலங்கலா இருக்கு. அந்த தண்ணி ரொம்ப கலங்கலா இருந்திருக்கு. ஸோ அதை குடிச்சோம் அப்படின்னா அது உடலுக்கு நல்லதில்லை அப்படின்னு சொல்லிட்டு குருவுக்கிட்ட போய் சொல்றாரு. அப்போ புத்தர் என்ன சொன்னாரு அப்படின்னா, நீ காத்திருந்து அந்த தண்ணியை பாரு, அப்ப தண்ணி தெளிவடையும். ஸோ அந்த தண்ணியை நீ எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடனே அனந்தரும் அவர் சொன்ன மாதிரி, குரு சொன்ன மாதிரியே செஞ்சு குருவுக்கு அந்த தண்ணியை போய் கொடுத்துருக்காரு. அனந்தருக்கு ஒரு சந்தேகம் இருந்திருக்கு இதுல. அனந்தரே, உன்னோட சந்தேகம் எனக்கு புரியுது. என்ன அப்படின்னா, இதே மாதிரிதான் மனமும். நீ மனதோட ஓரத்துல இருந்து நீ அதை கவனிச்ச அப்படின்னா அதுல உள்ள மாசுக்கள் எல்லாமே உனக்கு தெரிய ஆரம்பிக்கும். அதை நீ விளக்கிடுவ. மனம் அப்படின்றது தெளிவடையும். இதுலதான் நம்ம தியானத்தோட உண்மையிலேயே தெரிஞ்சுக்க முடியும். அதுதான் சிறப்பான தியானம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ அனந்தரோட சந்தேகம் குரு கிட்ட கேட்காமலே அவருக்கான தெளிவு அப்படின்றது புத்தர்கிட்ட இருந்து கிடைச்சதாமா. ஸோ இதை மாதிரி தான் நம்மளும் ஃபாலோ பண்ணணும். நம்மளோட வாழ்க்கையில வர பிரச்சனைகளை எடுத்துக்கலாமே. இப்போ ஒரு 2 பேர் சண்டை போடுறாங்க. அது நம்ம அப்பா அம்மாவாவே இருக்கட்டும், இல்லை ஒரு அக்கா தங்கச்சி 2 பேர் சண்டை போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சண்டையை நீங்க பாக்குறீங்க, அந்த மோதல்களை நீங்க பாக்குறீங்க அப்படின்னா, பார்க்கும்போது யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் அது நமக்கு தான் பிரச்சனை. அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இல்லை அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாலும் 2 பேருமே கோச்சிப்பாங்க. நீங்களே பார்த்துக்கோங்க, நீங்களே உங்களோட விஷயத்த சரி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நாம அதை 3rd பர்சனா நின்று பார்த்துட்டு அதை விட்டு விலகிட்டோம்னா அதுவே தன்னாலவே சரியாயிடும் இல்லையா? அதே மாதிரி தான் நமக்கு இது மட்டும்தான் பிரச்சனையா? நம்ம மனசுக்குள்ள என்ன ஓட்டங்கள் ஓடிட்டே இருக்கு. மனசுக்குள்ள நிறைய ஒரு போராட்டங்கள் நடந்துட்டே இருக்கு. எண்ணங்களோட மோதல்கள் நடந்துட்டு இருக்கு. அதை நாம சாட்சி பாவமா நின்று கவனிக்கணும். புத்தர் சொல்றாரு. இதுதான் புத்தர் சொன்ன தியான நிலை அப்படின்றது. யூத மதத்துல தியானத்தை பத்தி எவ்வளவு தெளிவா சொல்லியிருக்காங்க தெரியுமா? அப்படிதான் ஒரு பெரியவர் டெய்லியுமே ஆத்தங்கரைக்கு போயிட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. ஸோ போறது மட்டும் இல்லாம டெய்லியுமே அந்த ஆத்தங்கரையில போய் ரொம்ப நேரம் ஸ்டே பண்ணி சும்மாவே உட்காந்துட்டு இருந்திருக்காரு. வீட்டுல ஒரு வாட்ச்மேனா வேலை பார்த்துட்டு இருந்த ஒருத்தர் நீங்க ஏன் டெய்லியுமே ஆத்தங்கரையில சும்மாவே உட்காந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அந்த பெரியவர் சொன்னாராம், உன்ன மாதிரி நானும் காவக்காரன் தான். நீ இந்த வீட்டுக்கு காவலா இருக்க, நான் என்னோட மனசுக்கு காவலா இருக்கேன். என்னோட மனசை நான் கவனிக்கிறேன், மனசோட காவல்காரன் அப்படின்னு சொன்னாராம். எவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஞானமான ஒரு வார்த்தை இல்லை? இதுல இருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும்? ஒரு இடத்துல உட்காந்து ஆசனம் போட்டு உட்காந்து தான் நீ தியானம் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. நீ செய்யற செயலவே தியானமா மாத்தலாம். நீ நிக்கிறது, நடக்கிறது, சாப்பிடுறது, இது எல்லாமே தியானமா பண்ணணும் அப்படின்னா நமக்குள்ள அந்த கவனம் இருக்கணும். விழிப்புணர்வு அப்படின்றது அதிகரிக்க ஆரம்பிச்சிரும். அதை தான் யூத துறவியின் கதை மூலயமா நாம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல? ஃபர்ஸ்ட் ஒன்று பார்க்கலாமா? ஜென்ல என்ன சொல்லியிருக்காங்கன்ட்டு. அப்படிதான் ஜென் துறவி கிட்ட ஒரு சீடர் போனாராமா. சரியா? நானும் ஜென் துறவி ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசையில போயிருக்காரு. சரி, ஓகே. உள்ள போன உடனே குரு என்ன கேட்டாரு தெரியுமா? அவர்கிட்ட என்ட்ரான உடனே, உன்னோட காலனியை நீ எந்த பக்கத்துல கலட்டி போட்டுட்டு வந்த அப்படின்னு கேட்டாராம். அதை கேட்ட உடனே ஒண்ணுமே புரியல. அந்த மாணவனுக்கு கத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்வமா இருந்த அந்த மாணவனுக்கு எந்த பக்கம் கலத்தி போட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகமாவே யோசிச்சுட்டு இருந்தாராம். அப்போ சரி, நீ போ, 7 வருஷம் நீ தியானம் பண்ணிட்டு வா, அப்பதான் நீ இங்க சீடனா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சு வச்சிட்டாராம். எந்த ஒரு செயலையுமே நாம விழிப்புணர்வோடு செய்யணும். அந்த விழிப்புணர்வு தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லி இந்த ஜென் கதை மூலயமா நாம தெரிஞ்சுக்கலாம். இப்படி எத்தனையோ விதங்கள்ல
நாம பண்ற விஷயங்கள் எல்லாமே தியானமா மாறணும். சாட்சி பாவமா இருக்கணும். கவனித்தல் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தியானம் தான் அப்படின்னு நாம ரொம்ப தெளிவா தெரிஞ்சுக்கலாம். இந்த ஒரு வீடியோ மூலமா தியானத்தோட இன்னொரு புரிதல் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க் யூ. பாய்.